Hello, we are moving into essay 710 part 2 video. Okay. So இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த corresponding information நம்ம சொன்ன மாதிரி corresponding figures and comparative financial statements. இதில் நம்ம audit opinion எது கொடுக்கணும், audit opinion இங்கே தேவையில்லை. இங்கே we have to give audit opinion for all the prior period financial statements and the current period financial statements. So இங்கே வந்து generally வந்து நம்ம இங்கே audit opinion கொடுக்க வேண்டாம், but in certain exceptional situations நம்ம definitely நம்ம audit opinion கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அந்த situations I'll explain to you now. And இங்கே வந்து audit opinion is required and how are we going to handle it அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்கணும். Okay. Okay, without any further ado, we'll get into this. Okay. So first of all, when we see this standards on auditing essay 710, okay, look at this one, objectives. So objective பொறுத்த வரைக்கும் essay 710 ஓட ரெண்டு objective என்ன. Number 1 என்ன தெரியுமா, நாம sufficient appropriate audit evidence collect பண்ண போறோம். Okay, to obtain sufficient appropriate audit evidence about the comparative information. Okay, and its proper allocation proper இருக்கா, நம்ம அதை proper present பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பற்றி டெஃபினட்டாக நம்ம ஒரு sufficient appropriate audit evidence கலெக்ட் பண்ண போகிறோம். நம்பர் 2 என்ன அப்படின்னா நம்மளோட audit reporting, how to report it, to report in accordance with auditor-உடைய reporting responsibilities. ஸோ ரெண்டு objective இருக்குது. நம்பர் 1 என்னென்னா comparative information அப்படின்னு சொல்லப்படுற corresponding figures-ஆக இருக்கலாம், ஓகேவா, அப்படி இல்லைனா comparative financial statement-ஆக இருக்கலாம். இது ரெண்டுத்தை பற்றின கம்ப்ளீட்டான sufficient appropriate evidence-ஐ நம்ம என்ன பண்ணணும், about whether the comparative information included in the financial statements has been presented in all material respects in accordance with the requirements of comparative information in the applicable FRF, applicable financial reporting framework in படி நம்ம present பண்ணக்கூடிய இந்த comparative information கரெக்டாக present பண்ணியிருக்காங்களா in all material respects அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காக நம்ம we have to obtain the sufficient appropriate audit evidence. Number 2, ப்ராப்பராக நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் டெஃபினிஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஒரு 3 பேராகிராஃப் படித்தோம்ல, கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், கரஸ்பாண்டிங் ஃபிகர் அண்ட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுதான் 3 ஆரோ மார்க்கில் நம்ம புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் வி டாக்கிங் அபவுட் ஆடிட் ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க உங்களுக்கு essay 710 படி, ஓகே, essay 710 படி வந்து நம்ம கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மேலே நம்ம வந்து we don't have to give the audit opinion at all, is it true or false அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், கண்டிப்பாக ஆடிட் ஒப்பீனியன் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா ஏன் essay 710ல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு ஒன்று வச்சுருக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் தி கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். why should they have this? they need not have this-ல. அப்போது ஆடிட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குன்னா எதுக்கு நம்ம ஆடிட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு தானே. அதுவும் எதை பற்றின ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அப்போ கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனை பற்றின ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டாக ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் இஸ் நீடட் தேர். எதுக்கு ஆடிட் ஒப்பீனியன் நீடட், கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு டெஃபினட்டாக நீடடு, கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு இட்ஸ் நாட் நீடட் unless it is an exceptional situation. அந்த exceptional situation என்னன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். ஸோ அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறலாம் வந்து they have given you. what are the audit procedures? Number 1, நீங்கள் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஃபிகர்ஸ் எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் கரஸ்பாண்டிங் ஃபிகராக இருக்கலாம், இல்லை கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டு ப்ளஸ் டிஸ்க்ளோஷர், அதாவது ப்ரீவியஸ் பீரியடோட அமௌண்ட்டு டிஸ்க்ளோஷர் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணி இருந்தாலும் அது ப்ரிவியஸ் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட மாதிரி அதை தான் நீங்கள் கரெக்டாக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஓகேவா. அதை அவங்க மெயினாக பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுதான் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் பியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த தட் இஸ் ப்ரிவியஸ் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் என்னென்னலாம் அக்கௌண்டிங் பாலிசிஸை ஃபாலோ பண்ணீங்களோ அதே அக்கௌண்டிங் பாலிசிஸை தான் கரண்ட் பீரியடில் ஃபாலோ பண்ணுறீங்களா அதை செக் பண்ணணும். அதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் ஓகே லாஸ்ட் இயரும் நீங்கள் தான் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, ஓகே, இது எல்லா கேஸ்லேயுமே நம்ம என்ன ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயரும் நம்ம தான் ஆடிட்டர்ன்றதை அசியூம் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஆடிட் ரிப்போர்ட் ஒரு வாட் எவர் நீங்கள் வந்து என்ன ஒப்பீனியனுக்கு வந்தீங்களோ நீங்கள் வந்து ஒரு அன்மாடிஃபைடு ஒப்பீனியனை நீங்கள் கொடுத்துருக்கலாம், UMO அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் நீங்கள் கொடுத்துருக்கலாம். பட் இந்த வருஷம் நீங்கள் 2024
2023 year ending unmodified report. 2024 ஓட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஹேப்பன் டு நோ தட் லாஸ்ட் இயர் 2023 ஓட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆர் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ பாசிபிளி அங்கே ஒரு மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூட டெஃபினட்டாக யூ ஹேவ் டு அப்ளை த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு மேக் ஷுர் அந்த எல்லாம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு மாடிஃபை த ஒப்பீனியன். அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், if the auditor had audited the prior period's financial statement, okay, so இந்த இடத்துல பாருங்கள், see this paragraph we'll read, okay, if the auditor becomes aware of the possible material misstatement in the comparative financial information while performing the current period audit, the auditor shall perform such additional audit procedures, okay, to obtain the evidence to determine whether it exists. அப்போ நீங்கள் டெஃபினட்டாக you have to apply the additional, இது வந்து அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே என்னென்னு கொடுத்துருக்காங்க, எந்த ஹெட்டிங்க்கு கீழே வருது, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ இது எல்லாமே ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷர் லாஸ்ட் இயரில் இருக்க மாதிரி அப்படியே கரெக்டாக நம்ம எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். நம்பர் 2 அக்கௌண்டிங் பாலிசிஸ் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். நம்பர் 3 என்ன அப்படின்னா பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ப்ளீஸ் அப்ளை தி அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, ஓகே, 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா SC 580 சொன்னபடி நீங்கள் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா, ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ஸ் ரிகார்டிங் த ப்ரீவியஸ் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே நீங்கள் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4மே உங்களுக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். மேற்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஆடிட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 கேட்டகரியில் வரும். ஓகேவா, ஒன்று ஆடிட் ரிப்போர்ட்டிங் when it comes to corresponding figures, இன்னொன்று ஆடிட் ரிப்போர்ட்டிங் when it comes to comparative financial statements. இது corresponding, இது comparative, சரியா, comparative financial statements இது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டிங் requirements இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம் when it comes to corresponding figures, which means corresponding figure வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பெஷலாக நம்ம ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எக்ஸப்ஷனல் கேசஸில் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை தான் trying to tell you. இந்த ஏரோ மார்க்கில் இருக்கிறது நம்ம பார்ட் 1 வீடியோவில் 3 பேராகிராஃப்ஸ் படித்தோம் இல்லையா, அந்த பேராகிராஃபில் இது 2nd பேராகிராஃப், அவ்வளோதான் இந்த ஏரோ மார்க்கில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா when corresponding figures are presented, நல்லா படிச்சு பாருங்கள், when corresponding figures are presented auditor opinion கொடுக்க வேண்டாம், auditor's opinion shall not refer to the previous year, நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் இயரோட கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அதாவது கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, exceptions என்னவா, there is only how many paragraphs they have given as an exception, only 3 paragraphs they have given as an exception. அப்போ நம்ம அதை அழகாக ஒன்று பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா if the auditors report on the prior period as previously issued included a qualified opinion, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சிச்சுவேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படலை, கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு தேவைப்படலை, எக்ஸப்ட் 3 சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் நம்பர் 1. ஸோ எக்ஸப்ஷன் நம்பர் 1 இது. எக்ஸப்ஷன் நம்பர் 1. எக்ஸப்ஷன் நம்பர் 1 என்ன, எக்ஸப்ஷன் நம்பர் 1ல என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய ஆடிட்டர் ப்ரீவியஸ் இயருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா லாஸ்ட் இயரில் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருக்கலாம், ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லையா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கூட கொடுத்துருக்கலாம். இது 3ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தானே கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசன் என்னவா இருக்கும், ஏதோ ஒரு மேட்டர் சரியாக டீல் பண்ணலை. ஓகேவா, அப்போ என்ன ப்ராப்ளம் அங்கே இருந்துச்சோ அந்த ப்ராப்ளமை கரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் ரிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த ப்ராப்ளம் இன்னமும் அன்ரிசால்வ்டாக இருக்குது,
இன்னமும் அதை அவங்க தீர்க்கவே இல்லைன்னா அதே பிரச்சனையோட தானே அவங்க வந்து 2024 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, the matter which gave rise to modification is unresolved. என்னது, போன வருஷம் எந்த காரணத்துக்காக மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தாங்களோ அந்த பிரச்சனை இன்னமும் அன்ரிசால்வ்டாக இருக்கும் பொழுது ஆடிட்டர் தாராளமாக இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கலாம். அப்படி அவர் மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது ரீசன் ஃபார் மாடிஃபைடு ஒப்பீனியன் பேராகிராஃபை மென்ஷன் செய்வார். அதாவது ஆடிட் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருவாங்க, அதாவது ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த பேராகிராஃப் என்ன இருக்கும்னா ரீசன்ஸ் ஃபார் ஆடிட் ஒப்பீனியன், என்ன பேசிஸ், என்ன ரீசன் அப்படிங்கிறத விட பேசிஸ், எதுக்காக நம்ம மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறோன்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபில் தாராளமாக ப்ரிவியஸ் இயர்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இவங்க ஒரு மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருந்தோம், அது இன்னமும் அன்ரிசால்வ்டாக தான் இருக்குது. அந்த அன்ரிசால்வ்டு விஷயத்தினால கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸின் மேலேயும் அதே மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் தொடருது. அதனால் கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நம்ம மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறோங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறது 2 பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருக்கிறது என்னது, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷன் நம்பர் 1 E1, எக்ஸப்ஷன் நம்பர் 1 ஃபார் கரஸ்பாண்டிங் ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் இயரில் நீங்கள் மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருந்து அது அன்ரிசால்வ்டாக இருந்து அது இன்னமும் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் அதனுடைய எஃபெக்ட் கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது மறுபடியும் கரண்ட் பீரியடுக்கும் மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to state என்னது, எந்த இடத்துல சொல்ல போகிறோம், அதை பேசிஸ் ஃபார் மாடிஃபைடு ஒப்பீனியன் ஒரு பேராகிராஃப் நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கும். அதை கொடுக்கும்பொழுது நம்ம என்ன மென்ஷன் பண்ணணுமா, இந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸை மென்ஷன் பண்ணி இதுவே மாடிஃபைடு ரிப்போர்ட் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதோட தாக்கம் இன்னமும் தொடருது, அதனால் கரண்ட் பீரியட்லேயும் நாங்கள் மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் கொடுக்குறோன்னு சொல்லலாம். இதுதான் எக்ஸப்ஷன் நம்பர் 1. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸப்ஷன் நம்பர் 2. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். ஓகே, கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸில் எக்ஸப்ஷன் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க, if the auditor obtains audit evidence that a material misstatement exists in the prior period statements on which an unmodified opinion has been issued. ஓகேவா, இந்த பேராகிராஃப் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டேக் அ மினிட் அண்ட் ரீட் திஸ். நான் இதே பாயிண்ட் உங்களுக்கு அழகாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். படிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம போகலாமா? இப்போ என்னென்னா, இப்போ ஆடிட்டர் இஸ் ஆடிட்டிங் 2024 உடையது. ஓகே, அப்படி 2024 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவர் ஆடிட் பண்ணும்பொழுது அதில் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸும் இருக்கும். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் ரிலேட்டடாக அவர் எதாவது செக் பண்ண போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் இயர் என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறாங்க. லாஸ்ட் இயர் என்ன ஆகுது, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்றது என்னென்னா ஒரு க்ளீன் ரிப்போர்ட், ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லப்படுற க்ளீன் ரிப்போர்ட் தான் அந்த அன்மாடிஃபைடு ரிப்போர்ட். சப்போஸ் 2024 ஆடிட் பண்ணுற ஆடிட்டருக்கு ஒரு டவுட் வருது, லாஸ்ட் இயர் க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே அது செல்லாது, ஏன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு இவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஓகே, இஃப் தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹஸ் பின் ஃபவுண்ட் பை ஆடிட்டர், அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னால இந்த வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் டெஃபினட்டாக பேசிஸ் ஃபார் மாடிஃபைடு ஒப்பீனியன் ஃபார் 2024 அவர் டெஃபினட்டாக ப்ரிவியஸ் இயருடைய மிஸ்டேக்கை ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை அவர் ரெஃபர் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்போ ஆடிட் ஒப்பீனியன் அந்த ப்ரிவியஸ் இயரும் கொடுக்குற மாதிரி அர்த்தம் ஆகிடும் அது. ஓகேவா, இப்போ நீங்கள் இதில் படித்து பாருங்கள். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் ஹஸ் பின் ப்ரிவியஸ்லி இஷ்யூட், தி ஆடிட்டர் ஷால் வெரிஃபை த மிஸ்டேட்மெண்ட் ஹஸ் பின் டெல்ட் வித் ஆஸ் ரிக்வயர்ட் அண்டர் அப்ளிகபிள் FRF. ஓகே, லாஸ்ட் இயர் க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லுங்கள், அட்லீஸ்ட் போன வருஷம் வேறு ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நீங்கள் தான் டீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா TCWG கிட்ட சொல்லுங்கள், இல்லை மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி கிட்ட சொல்லுங்கள். அவங்க இதை கரெக்டாக டீல் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை திருத்திட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், நார்மல் ஒப்பீனியன் க்ளீன் ரிப்போர்ட் 2024 கொடுத்துடலாம்.
சப்போஸ் அது இன்னமும் மாறலை, அன்ரிசால்வ்டாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேறு வழியே இல்லை, யூ ஹாவ் டு கிவ் மாடிஃபைட் ஒப்பீனியன் இன் த இயர் 2024 ஆல்சோ. ஓகே, வாட் இஸ் தி தேர்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ப்ரையர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டே பண்ணலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இல்லை 2 சிச்சுவேஷன் இருக்குது, A1 B1. ஏ என்ன அப்படின்னா அன்ஆடிட்டட், போன வருஷம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யாருமே ஆடிட் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று போன வருஷம் வேறு ஏதோ ஒரு ஆடிட்டர் பண்ணியிருக்கார், ப்ரிடிசஸர் ஆடிட்டர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரிடிசஸர் ஆடிட்டர் போன வாட்டி பண்ணியிருக்காருன்னா நீங்கள் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் கொடுக்கும்போது லாஸ்ட் இயர் ஃபிகர்ஸ் எல்லாம் வேறு ஒரு ஆடிட்டர் பண்ணியிருக்காரு, லாஸ்ட் இயர் இன்னும் ஆடிட் ரிப்போர்ட் வந்திருக்கு, அவங்க குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, ஒரு அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்ஆடிட்டடாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்போர்ட் கொடுப்பீங்களா, ஆடிட் ஒப்பீனியன் ஃபார் 2024 நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிகர்ஸ் எதுவுமே ஆடிட் பண்ணலை, இட் இஸ் அன்ஆடிட்டட் அப்படிங்கிறத சொல்லிடுங்கன்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், ப்ரையர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நாட் ஆடிட்டட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுமா, இஃப் த ப்ரையர் பீரியட் இஸ் நாட் ஆடிட்டட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதர் மேட்டர்ஸ் பேராகிராஃபில் ஜஸ்ட்டு சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். லாஸ்ட் இயர் அதர் மேட்டர்ஸ் பேராகிராஃப்னு ஒன்று இருக்கும், ஓகேவா, எம்ஃபசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர் பேராகிராஃப்னு இருக்கும் SA 706. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதர் மேட்டர்ஸ் பேராகிராஃபில் போய் சொல்லிடுங்க இது எல்லாமே அன்ஆடிட்டட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லிடுங்க. பட் டெஃபினட்டாக லாஸ்ட் இயர் அன்ஆடிட்டடாக இருந்தால் கூட இந்த வருஷத்தோட ஆடிட் 2024 ஆடிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்சஸ்லாம் இருக்கும்ல, ஓப்பனிங் பேலன்சஸ் ஃபால், இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், அது மாதிரி ஓப்பனிங் அதாவது பில்டிங் அக்கௌண்ட்டு இதனுடைய எல்லாத்தினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸை செக் பண்ண வேண்டியது யாரோட கடமைனா 2024 இயர் எண்டிங் இருக்குல்ல, அந்த ஆடிட்டர் இருக்காங்களா அவங்களோட கடமை தான் ஓப்பனிங் பேலன்ஸஸ் செக் பண்ணணும். அதாவது 2023 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, பிளான்ட்டு, எக்யூப்மெண்ட் இது எல்லாத்தினுடைய பேலன்சஸ், ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, 2024 ஆடிட்டருக்கு இருக்குது. ஸோ அவர் அதை செக் பண்ணி தான் ஆகணும். அவரால் சொல்ல முடியாது லாஸ்ட் இயர் வந்து இட்ஸ் அன் அன்ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஸோ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ஃபிகர்ஸை தான் நாங்கள் இந்த வாட்டி ஓப்பனிங் ஃபிகர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் அன்ஆடிட்டட் அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஃபிகர்ஸை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் டெஃபினட்டாக எஸ்கேப் ஆக முடியாது. லாஸ்ட் இயர் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ அன்ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான பகுதி ஓப்பனிங் பேலன்சஸ். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்சஸை வெதர் த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ரிப்போர்ட்டிங் அமௌண்ட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ SA 510 டெஃபினட்டாக ஒரு ஆடிட்டர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷத்தோடைய எந்த விஷயமுமே அன்ஆடிட்டட் அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த வருஷத்தோட பிகினிங் அக்கௌண்ட் பேலன்சஸை நம்ம ஆடிட் பண்ணி தான் ஆகணும் ஆஸ் பர் SA 510, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ஆடிட்டட் பை ப்ரிடிசஸர் ஆடிட்டர், ஓகே, இஃப் இட் இஸ் ஆடிட்டட் பை ப்ரிடிசஸர் ஆடிட்டர்னா நீங்கள் ஜஸ்ட் அவங்க என்ன ஆடிட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். தட்ஸ் இட், மோர் தேன் இனஃப். ஸோ தெர் ஆர் 3 situations that I have explained to you. Situation number 1 is that last year, see current year's audit financial statement கொடுக்கும்போது லாஸ்ட் இயர் குவாலிஃபைட் ஒப்பீனியனோ இல்லை மாடிஃபைட், சி லாஸ்ட் இயர் மாடிஃபைட் ஒப்பீனியன் அதனுடைய எஃபெக்ட் இப்போவும் இருக்குது, இட் ஹாஸ் நாட் பீன் கரெக்டட் பை த மேனேஜ்மெண்ட், அதனால இப்போது நீங்கள் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. இது எக்ஸெப்ஷன் நம்பர் 1. எக்ஸெப்ஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அழகாக உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டுடலாமா, சூப்பராக இருக்கும், டேபிள் மாதிரி போட்டுடலாம். ஸோ எக்ஸெப்ஷன் நம்பர் 1 என்னென்னா, லாஸ்ட் இயர், இது வந்து லாஸ்ட் இயர் ஒரு நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரீவியஸ் இயர் போட்டுடலாமா, ப்ரையர் பீரியட்னு போட்டுடலாம். ப்ரையர் பீரியட் ப்ராசஸ் இது, அதுக்கப்புறம் வந்து இப்போது கரண்ட் பீரியட், இது எல்லாமே we are talking about corresponding figures. கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். 3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. 3ல் மட்டும் எக்ஸெப்ஷன் நம்பர் 3ல் மட்டும் ஏபின்னு நமக்கு 2 இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸெப்ஷன் நம்பர் 1 என்னென்னா, நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், இங்கே ஒரே ஆடிட்டர் தான் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ரெண்டுமே யூ ஆர் தி ஆடிட்டர், தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஓகே, நீங்கள் தான் ஆடிட்டர் ரெண்டுத்துலேயுமே. E1 என்னென்னா, லாஸ்ட் இயர் நீங்கள் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்க, ஆனால் அது இன்னும் அன்ரிசால்வ்டாக இருக்குது.
அப்படின்னா டெஃபினட்டாக இப்பயும் மாடிஃபைட் ஒப்பீனியன் தான் கொடுக்கணும். அப்போ வேறு வழியே கிடையாது, லாஸ்ட் இயரோட கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இழுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இது எக்ஸப்ஷன் ஆகுது. அடுத்தது செகண்ட் ஒன்று என்னென்னா, லாஸ்ட் இயர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்க. இந்த வருஷம் நீங்கள் ஆடிட் பண்ணும்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ மேஜராக ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்றீங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்கிறீங்க. மேனேஜ்மெண்ட் அதை அழகாக உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இஃப் நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னது அவங்க அன்கரெக்டட் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டெஃபினட்டாக இங்கே மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அவங்கள என்ன பண்ணணும், டெஃபினட்டாக நீங்கள் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் பற்றின ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அடுத்தது எக்ஸப்ஷன் கேட்டகரி 3. கேட்டகரி 3ல் என்னென்னா, 3A என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டே பண்ணலைங்கிறாங்க, அன்ஆடிட்டட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணணும், SA 510 படி இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? அண்ட் உங்களோட ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன சொல்லிடணும், அதர் மேட்டர் பேராகிராஃபில் சொல்லிடணும் தட் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் எல்லாமே அன்ஆடிட்டட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் இங்கே பெருசாக இல்லை. பி என்னென்னா, ப்ரெடிசஸர் ஆடிட்டர் பண்ணியிருக்கார். அப்படின்னும் போது நீங்கள் அதர் மேட்டர் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணுங்கள், ப்ரெடிசஸர் ஆடிட்டர் தான் ஆடிட் பண்ணியிருக்காரு, ஆடிட் ஒப்பீனியன் என்ன கொடுத்துருக்காரு, டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. ஓகேவா? இதுதான் சூப்பர் இல்லை? ஸோ பார்ட் 3 வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி டேபிளை நம்ம கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு போட்ட மாதிரி நம்ம கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு இதே மாதிரி டேபிள் போடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.